அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். விஜய் அவர்கள் தொடர்ந்து இந்த மக்கள் சந்திப்பு நடக்கும்போது அதிகம் ஸ்டாலின் பேரை தான் தொடர்ந்து உச்சரிச்சுட்டே இருக்காரு. அதுவே ஒரு கட்டத்துல நமக்கே வெறுப்பாகுது. பேசுறதுக்கு வேற விஷயங்களே இல்லையா? இவர் வந்தா மாற்றம் என்ன பண்ண போறாரு? அதை எதுவும் சொல்லாம ஸ்டாலின் ஸ்டாலின், திமுக திமுக, தீயசக்தி, இந்த மாதிரி விஷயங்களே தொடர்ந்து பேசி. நீங்க கேட்கறது ஒரு வேலிடான பாயிண்ட் தான். என்னங்க, நீங்க எல்லா இடத்துலயும் ஒரே கேசட்டை போட்டிங்கன்னா அது கண்டிப்பா ஒரு கட்டத்துல போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவர் மைக்கை தட்டும் போது இங்க இருந்து நம்ம சொல்லிடலாம், இப்படி சொல்லுவார் பாருங்க, அப்புறம் அப்படி சொல்லுவார் பாருங்க அப்படின்னு நம்மளே சொல்ல ஆரம்பிச்சிருவோம். பார்க்குறவனுக்கும் அது தோண ஆரம்பிச்சிடும். அது ஒரு சரியான விஷயம் இல்லை. பட் அதே நேரம் நீங்கள் ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இந்த தேர்தல்ங்கிறது விஜய் சொன்ன மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுக தான். அப்போ ஒவ்வொரு கூட்டமும் தேர்தலுக்கான பிரச்சார கூட்டமாக இருக்கும் பட்சம் நீங்கள் அந்த சப்ஜெக்டை கையில் எடுத்து தானே ஆகணும். யோசிச்சு பாருங்க. சரி, நம்ம சேலத்தில் திமுகவை திட்டுவோம், கோயம்புத்தூரில் எடப்பாடியை திட்டுவோம், திருச்சிராப்பள்ளியில் போய் சீமானை திட்டுவோம் அப்படின்னு போக முடியாதுல்ல. ஏன்னா இவரை பொறுத்தவரை இவருடைய பார்வையில் திமுக தான் எனக்கான சமமான எதிரி. அவரை வீழ்த்துறது தான் என்னுடைய வேலை. இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எடப்பாடியும் சரி, சீமாலாம் பார்த்தீங்கன்னா உதிரி கட்சி, லெட்டர் பேடு கட்சி, இவங்கெல்லாம் எனக்கான ஆட்களே கிடையாது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கும் போது எப்படி அவங்கள பற்றி பேசுவார்? அதனால அவருடைய கொள்கையில் சரியா இருக்காரு. ஆனால் அதை நீங்கள் ஒரு தூய சக்தி, ஊழல் சக்தி, ஸ்டாலின் சார் அப்படின்னு இந்த மேலோட்டமாக சினிமா வசனம் பேசுறது இருக்குல்ல, அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம ஏற்கனவே சொல்றது தான். KN நேரு மேலே ஊழல் குற்றச்சாட்டு அவர் மீது வழக்கு பதியணுங்கிற அளவுக்கு அது வந்திருக்குல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா KN நேரு குறித்த தரவுகளை எடுக்கணும். இவர் எப்படி இருந்தார், இன்னைக்கு எப்படி இருக்காரு, இன்னைக்கு இவருடைய சொத்து எத்தனை லட்சம் கோடி, இந்த பணம்லாம் எங்கேருந்து வந்தது, எங்கெங்கே இவர் முதலீடு பண்ணியிருக்காரு, மொத்தத்தையும் நீங்கள் திரட்டிடணும்ல. அப்ப ஏன் அதை நீங்க பயன்படுத்திக்கல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இன்னொன்னு, இதுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தகவல்கள் எல்லாமே ஒரு இடத்துல கொட்டி கிடக்கு, ஏதோ ஒரு இடத்துல. அந்த இடத்த ரீச் பண்றது தானே உங்களுக்கான டாஸ்க். நீங்க அதையும் பண்ணாம சும்மா மேலோட்டமா ஸ்டாலின் சார் அப்படி சார் இப்படி சார்ங்கிறது அது ஒரு கட்டத்துல சினிமா வசனம் மாதிரி மாறிடும். எடப்பாடி அவர்கள் குறித்தும் அந்த விமர்சனத்தை பண்ணாம அதை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி தொடர்ந்து பேசுறாரு. இப்போ அதே மாதிரி இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல் சொல்றாரு. ஆனால் அங்கே பாஜக குறித்து விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் அதை விமர்சனம் பண்ணாமல் அது டைவெர்ட் பண்ணுறேன்னு சொல்றாருல சார். இப்போ அதே மாதிரி இப்போ விஜய் குறித்து இந்த அவதூறு வந்தா நீங்கள் என்ன அவதூறுப்படுத்துறது தமிழ்நாட்டு மக்களை அவதூறுப்படுத்துற மாதிரி தான். நீங்கள் என்ன அசிங்கமாக பேசுறது தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறாருன்றாரு. ஆனால் இவரே அதை டைவெர்ட் தானே சார் பண்றாரு. உங்களை ஒரு விமர்சனம் பண்ணா அதுக்கு நீங்க தானே பதில் சொன்னோம். அது எப்படி தமிழ்நாட்டு மக்கள் கூட அந்த கம்பாரிசன் சொல்றது? அவர் எந்த அர்த்தத்துல சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய அபிமானத்தை பெற்றவனா நான் இருக்கேன், அல்லது என்னை இந்த இடத்துல உட்கார வச்சதே தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்ததால் தான் ஒரு நடிகனா அந்த இடத்துல நான் இருக்கேன். இன்னைக்கு கட்சி தொடங்குற தைரியம் எனக்கு இன்னைக்கு அரசியல் தலைவராக இருக்கேன். இது எல்லாத்துக்குமே அடிப்படை மக்கள் கொடுக்குற பேராதரவு தான். அப்ப என்னை நீங்க அசிங்கப்படுத்துவதுங்கிறது அந்த மக்களை அசிங்கப்படுத்துவது மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொன்னு, ஒரு பிரச்சாரத்தில் ஒரு கட்சி தலைவர் பேசுகிற கருத்துக்களெல்லாம் நம்ம வரிக்கு வரி விமர்சனம் பண்ணணுங்கிற அவசியம்லாம் இல்லை. இப்போ ஒரே கேள்விதான், விஜய்க்கு மக்களிடம் அபிமானம் இருக்கா இல்லையா? மக்கள் மத்தியில விஜய்க்கு மக்கள் மத்தியில ஆதரவு இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. இருக்குல்ல. அப்ப மக்கள் ஆதரிக்கிற ஒருத்தரை நீங்க தப்பா பேசுறது அந்த மக்களையே குறைச்சி மதிப்பிடுறதா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அவருடைய கருத்து. ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் கருத்து சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, ஏன் அவர் பாஜக குறித்து பேசல, அதிமுக குறித்து பேசலன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் கிளியர் கட்டா இருக்காரு. என்னுடைய எதிரி திமுக தான், அவங்கள அந்த அதிகாரத்திலிருந்து அகற்றணும், இதெல்லாம் லெட்டர் பேடு உதவி கட்சிங்கிறதுல அவர் தெளிவா இருக்காரு. அதே நேரம் அப்படி இருப்பதும் சரியில்லைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நீங்க தொடர்ந்து திமுகவை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல மக்களுக்கு என்ன தோணிரும் அப்படின்னா, இப்போ ஸ்டாலினை விட எடப்பாடி நல்லவர் போல இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகிடும். என்ன, அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் 4 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டு பெருசு எப்பா விஜய்க்கு நான் 2 ஓட்டு போடுறேன்ப்பா, நீங்கள் உங்கள் 2 ஓட்டை எடப்பாடிக்கு போட்டுருங்கன்னா அவங்க முடிவெடுப்பதற்கு உங்களுடைய இந்த அமைதி ஒரு காரணம் ஆகிடக்கூடாது. இந்த விஜயே பாருங்க,
ஸ்டாலினை தான் திட்டுறாரு, எடப்பாடியை திட்டுறாரா, அப்போ அவர் நல்ல ஒரு போல இருக்கு அப்படின்னு மக்கள் நினைச்சிருவாங்க. அதனால தேர்தல் களத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்களோ எல்லாரையுமே அந்த வாள் கொண்டு தான் தாக்கணும். அதுதானே சரியாக இருக்க முடியும். அதனால விஜய் வந்து அடுத்தடுத்த கூட்டத்திலேயாவது இந்த அணுகுமுறையை வந்து கையில் எடுக்கணும். இல்லைன்னா அது அவருக்கே சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமாக மைனஸாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயோட பேச்சில் வந்து ஒரு தலைகணம் வந்து தெரியுது. முன்னாடி வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து பேசுவாங்க, இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திரா காந்தி அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இப்போ அதே டோனில் தான் விஜய் அவர்கள் வந்து பேசுறாரு. விஜய் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடுனா விஜய் தான், அந்த டோனில் போகிறதா வந்து சொல்கிறாங்க. அதான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரும்போது இந்த இப்படி ஒரு தொனி வந்து அதில் தென்படுறதை வந்து தவிர்க்கவே முடியல. எம்ஜிஆருடைய பேச்சிலும் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஜெயலலிதா எப்படி இருந்தாங்கங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அதனால் நம்ம ரொம்ப தாண்டி நம்ம இந்திரா காந்தியை உதாரணம் எடுக்க வேண்டியதில்லை. அதுக்கு வந்து ஒரு உளவியல் காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நடிகனான நம்ம வந்து இந்த இடத்துல இந்த மக்கள் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ இந்த தமிழ்நாடே நம்ம பின்னால் இருக்கு, தமிழ்நாடே நம்மளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுது அப்படிங்கிற எண்ணத்தின் காரணமாக கூட இந்த மாதிரியான வந்து ஒரு தொனி வந்து அவங்களிடமிருந்து வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு உளவியல் காரணம் தான். இதுதான் இப்படிதான் நடக்குதுன்னு நான் சொல்ல வரல. இந்த அந்த மாதிரி கொண்டாடும் போது அவங்களுக்கு வந்து ஒரு கெத்து வரத்தானே செய்யும். ஊர் உலகமே என்னை கொண்டாடுது, அப்போ நம்ம வந்து வேற லெவல் தான் அப்படின்னு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சப்கான்சியஸ்ல இருக்கும்ல. ஸோ அது வந்து அவருடைய பேச்சில் வருவதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் விஜய்க்கு வந்து அரசியல் தெரியாது, அவர் என்னத்தை பேசிடுவாரு, அவர் என்னத்தை கிழிச்சிருவாரு, இப்படி ஒரு விமர்சனம் இருக்கு. இந்த விமர்சனங்களுக்கு பதிலாக கூட அந்த பேச்சை எடுத்துக்கலாம். ஒரு கர்வமான கம்பீரமாக பேசும்போது பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அடடா, இவர் அரசியல் நல்லா கற்றுக்கிட்டார் போல இருக்க, ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசுகிறாரு, இப்போ இவரால் வந்து சிறப்பாக ஆட்சி பண்ண முடியும் போல இருக்கு அப்படின்னு மக்களிடம் ஒரு கருத்தை உருவாக்குவதற்காக கூட அவர் வந்து அந்த மாதிரி பேசி இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நடிகனா நம்மளை மக்கள் தலையில் வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம்தான் காரணமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஏன் இந்திரா காந்தி எக்ஸாம்பிள் கொண்டு வந்தேன்னா, இப்போ இந்திரா காந்தி அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் காங்கிரஸோட அந்த தோல்வி முகம் வந்து ஆரம்பிச்சு சார். அதே நிலைமை வந்து விஜய்க்கு ஏற்படுன்றதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் வந்து வருதுன்னு சொல்றாங்க சார். இல்லை, விஜய் வந்து இன்னும் தேர்தல் களத்துக்கே வரவே இல்லை. அதனால நம்ம அனுமானமா அப்படி சொல்ல முடியாது. அதுக்கடுத்து இப்படி ஒரு கூற்றுக்காக மக்கள் இவரை வந்து தோக்க வைப்பாங்க அப்படிலாம் நான் நம்பலை. இந்த இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, கற்பனைக்கு எட்டாத செல்வாக்கு இருக்கு. இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லக்கூட நான் தயங்க மாட்டேன். அந்த அளவுக்கு பல இடத்துல நம்ம பேசுகிறோம். ஸோ அப்போ அந்த வாக்குகள் எல்லாமே விஜய் பக்கம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் கிடைக்கும், அதில் மாற்றமே இல்லை. இன்னொன்று, அவங்களும் தொடர்ந்து வந்து சர்வே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க வந்து நிறைய டீம் ஒர்க் பண்ணுறாங்க. முதல் வாரம் ஒன்று எடுக்கிறாங்க, அதை விட அடுத்த வாரம் எடுக்கும்போது கூடுதலாக ஒரு நம்பர் கிடைக்குது. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு அதீத நம்பிக்கை வருவதுங்கிறது இயல்பானது தானே. அதனால எனக்கு தெரிந்து இந்திரா காந்தி மாதிரி இவருக்கும் ஒரு சரிவு வந்துடும், முதல் தேர்தலையே தோத்துருவாரு, அந்த நிலைமை நிச்சயமாக வராது. இந்த முறை அவரால் ஆட்சி அமைக்க முடியாமல் போகலாம், ஆனா எதிர்கால அரசியலில் விஜய் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்திங்கிறத இந்த தேர்தல் வந்து கண்டிப்பா உணர்த்தும். அது மட்டும் இல்ல, விஜய் சொன்னது மாதிரி தாவேகா வெர்சஸ் திமுக தான் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது இந்த தேர்தல் கண்டிப்பா வந்து புரிய வைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப வெளிப்படையா சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சி அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தேர்தலெல்லாம் ரொம்ப ஒரு பலவீனமான இடத்துல தான் இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி தேமுதிக ஒவ்வொரு கதவையும் தட்டுறாங்களோ, ஸோ அப்படியான ஒரு இடத்துக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுது சார். இப்போ விஜய் அவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்தால் வந்து கிராமமா மக்களை வந்து சந்திப்புன்னு வந்து சொல்றாரு சார். இப்போ இன்கேஸ் 2026 ஆட்சிக்கு வரலன்னா அந்த மக்களை வந்து சந்திப்பாரா, சந்திக்க மாட்டாரா? இல்லை, அவர் ஆட்சிக்கு வர்றாரு வரல, ஆட்சிக்கு வந்து சந்திப்பாரா வரலைன்னா சந்திக்க மாட்டாரா அப்படிங்கிற டிபேட் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு நீங்க நார்மலா பாத்தீங்கன்னால அது வந்து ஒரு அபத்தமான பேச்சு தான். என்னன்னா, தமிழ்நாட்டில் 12,650 கிராம பஞ்சாயத்து இருக்கு. அப்ப அதன் அடிப்படையில வந்து நம்ம 12,650 கிராமங்கள் இருப்பதா நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம், ரைட்டா? இப்ப இவரு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னே வச்சுங்களேன். அப்ப பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 365 நாளும் டெய்லி ஒரு கிராமத்துக்கு போறதா நீங்க வச்சுக்கிட்டாலும் 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1800 கிராமத்துக்கு தான் உங்களால போக முடியும். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறது 12,650
கிராம பஞ்சாயத்து இருக்கு. அப்ப என்ன அடிப்படையில் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன சிம்பிளான மேட்டர் தானேங்க. இப்படி ஒரு விஷயத்த பேசும்போது அப்ப தமிழ்நாட்டுல எத்தனை கிராமம் இருக்குன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? என்ன உங்களுக்கு இந்த இதை எழுதி கொடுத்தது அது ஜான ஆரோக்கியசாமியா, ஆதவ ஒரிஜினாவா, அல்லது வேறு யாருன்னு தெரியல. அந்த எழுதின ஆளு கூட அதை பார்த்துருக்க மாட்டாங்களா? அதுக்கடுத்து இப்ப ஒரு கேள்வி வருதுல, நீங்க அதை ஒரு பாசிட்டிவா சொல்லியிருப்பீங்க. நான் உங்களையெல்லாம் தேர்தலுக்கு பிறகு சந்திக்கிறேன், ஒவ்வொரு கிராமத்துக்கும் வர்றேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் சந்திக்கிறேன் அப்படின்னு மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதற்காக நீங்க அப்படி சொல்றீங்க. ஓகே, ஆனா அது லாஜிக்கா சாத்தியம் இல்லை. இல்லை என்ன, நீங்க ஜெயிச்சு உங்களை முதல்வராக்குனா இங்க உட்காந்து நிர்வாகம் பண்ணுவீங்களா, இல்லை ஒவ்வொரு கிராமத்திலையும் உட்காந்து அங்க விருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ இந்த வாக்குகளுக்காக வீசுகிற ஒரு கவர்ச்சி வாக்குறுதியா இருக்கு. அதாவது உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய தொண்டர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளைஞர்களும் பெண்களும், ஏன்னா விஜய் மேல அவங்க ஒரு பேரன்பு வச்சிருக்காங்க, அவங்க வாக்கு செலுத்துவாங்க. ஆனா எந்த கட்சியும் சாராத கொஞ்சம் விவரமான வாக்காளர்னு ஒரு குரூப் இருக்கும். அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அவர்களுடைய வாக்குகள் தான் ஒரு கட்சியே ஆட்சியில் அமர்த்தும் அல்லது ஆட்சியிலிருந்து இறக்கும். அவன் இந்த பேச்சை பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? அப்ப விஜயை பொறுத்தவரை இனி நீங்கள் பிரச்சாரத்துக்கு செல்லும் போது உங்களுடைய பேச்செல்லாமே லாஜிக்கா சாத்தியமா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே ஒவ்வொருத்தவங்களுக்கு வீடு தர்றேன், காரு தர்றேன், பைக்கு தர்றேங்கிற மாதிரி ஒன்று சொல்லிட்டு போனாரு. அப்ப நீங்க இந்த மாதிரிலாம் சொல்லும் போது இப்போ உங்களுக்கும் இங்க இருக்கிற இந்த வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற இந்த சோகால்டு அரசியல்வாதிகளுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்றுன்னு ஒருத்தன் நினைச்சிட்டா நிச்சயமா உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். நம்ம சினிமா வசனம் மாதிரி பேசிட்டு போனோம்னா உங்க ரசிகன் விசில் அடிப்பான், அவன் கை தட்டிடுவான். ஆனா பொதுமக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும், அது ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்குறேன். மற்ற கட்சிகள்லாம் அந்த தேர்தலுக்கு அந்த வேலைகளை மும்முரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ வேலூர்ல ஒரு மக்கள் சந்திப்பு நடக்குதுன்னா அடுத்து எங்க அந்த மக்கள் சந்திப்பு நடக்குன்றது அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவங்க சைட்ல ரொம்ப ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கே சார் தாவாக்கே சைட்ல. அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஒரு கட்சியினுடைய செயல்பாடு அடுத்து என்ன செய்ய போறதுங்கிறத ஊடகங்கள்ட்ட சொல்லிட்டு தான் செய்யணுமா என்ன? சொல்லிட்டு இல்லை சார், அப்படி அவசியமே கிடையாது. அவர்களுடைய பணியில ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதுக்கு அடுத்து இவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப வேலூர்ல நடந்து முடிஞ்சிருச்சா, அடுத்த வாரம் கள்ளக்குறிச்சியில, அடுத்த வாரம் திருவாரூர்லன்னு இவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க கையில இல்லை. அதுக்கு காவல்துறைக்கு அனுமதி கேட்டு அவங்க 1008 நிபந்தனைகள் விதிச்சு அதுக்கு இவங்க கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு 4 தடவை 100 தடவை அலைஞ்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 3500 பேருக்கு தான் அனுமதினு ஒரு இடத்த அவங்க காட்டுவாங்க. ஸோ இவ்வளவு ப்ராசஸ் நடக்கணும். அதனால தான் இவங்களால பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக சொல்ல முடியல. வழக்கமாகவே நீங்கள் கேட்குற கேள்வி வேலிடான கேள்வி தான். ஒரு இப்போ ஜெயலலிதாவோ கருணாநிதியோ அல்லது எம்ஜிஆரோ மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனாம் தேதி இங்கே வர்றேன், அத்தனாம் தேதி அங்கே வர்றேன்னு அவங்க பாட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டுருவாங்க. அந்த தேதிக்கு அவங்க போயிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க போய் காவல்துறைக்கு ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே பர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி கிடைப்பதில்லை. அதுக்கு காரணம் விஜயை முடக்கணுங்கிற திமுக அரசினுடைய நோக்கம், அதற்கு வாகாக அமைந்த இந்த கரூர் சம்பவம், இந்த ஒன்றை காரணம் காட்டியே இவங்களுக்கு ஏகப்பட்ட நிபந்தனைகள் விதிக்கிறாங்க. அதனால இவங்களால அது வெளிப்படையா சொல்ல முடியல. அது கையில கிடைச்ச பிறகுதான் இந்த ஊர்ல நாங்கள் ஊர்வலம் நடத்துறோம், இந்த ஊர்ல நாங்கள் கூட்டம் நடத்துறோங்கிறதே அவங்களால சொல்ல முடியும். அதை சொல்லலைங்கிறதுனாலே அவங்க சும்மா உட்காந்துருக்காங்க, நம்ம எப்படி சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் மேல அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய டிஜிட்டல் யுகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக அவங்களுடைய வேலையை சரியா தான் பண்றாங்க.